ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தலைவர் ரஜினி சாருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு கை நழுவி தற்பொழுது சியான் விக்ரம் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதாவது சியான் 64வது திரைப்படம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. வெற்றி படத்திற்கு போராடி கொண்டிருக்கும் சியான் விக்ரம் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து பாத்தீங்கன்னா அமைய போகுது. அப்படி ரஜினி சாரிடம் இருந்து கை நழுவிய அந்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி துருவ நட்சத்திரம் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் திரைப்படத்திற்கு தொடர்ந்து பிரச்சனை எழுந்து கொண்டே வருகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, எல்லாருக்குமே தெரியும் இதற்கு முன்னாடி ரஜினி சாரோட 173வது திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி இவங்க தான் வந்து இயக்குவதாக இருந்தது. ஸோ அதன் பிறகு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலைவர் 173வது திரைப்படத்தோட இயக்குனர் மாறிக்கொண்டே போயிருந்தாங்க. ஸோ தற்போது 4வதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்குனர் இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது சிபி சக்கரவர்த்தி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாரை வைத்து 173வது திரைப்படத்தை இயக்க இருந்த நிலையில தற்பொழுது அந்த ஒரு கதையை நடிகர் விக்ரம் சாரிடம் கூற இருப்பதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. தலைவர் 173வது திரைப்படத்தோட கதையை அப்படியே எடுக்கிறாங்களா இல்ல அதுல சில மாற்றங்கள் செய்து விக்ரம் சார்கிட்ட சிபி சக்கரவர்த்தி இவங்க கதை சொல்ல போறாங்களா அப்படின்றது தெரியல. இந்த ஒரு திரைப்படம் சியான் 64வது திரைப்படமாக வந்து பாத்தீங்கன்னா அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த ஒரு கதை விக்ரம் சாருக்கு பிடித்தால் மட்டுமே கண்டிப்பாக ரஜினி சாருக்கு சொன்ன கதை அப்படின்றதுனால சியான் சார் ஓகே சொல்லி அந்த ஒரு திரைப்படம் சியான் 64வது திரைப்படமாக விரைவில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் சியான் விக்ரம் சாருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிட் திரைப்படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. இந்த ஒரு கூட்டணிக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் விக்ரம் சார் இந்த ஒரு கதைக்கு ஓகே சொல்லுவாரா இல்லை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.